கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காண கிருபை செய்தபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆம், தேவ சமூகத்துல நாம் நம்முடைய செவியை சாய்த்து நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம், கர்த்தரை இறுக பற்றி கொள்வோம். நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து அவரையே சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்கிற தேவன், நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவரை நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கி பார்க்கட்டும். கர்த்தரை நோக்கி நாம் கெஞ்சும் போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீதின் விண்ணப்ப ஜெபத்தை நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஏறெடுப்போம். எப்பொழுதும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய் வைக்கும்படியாய், வேதம் வாசிக்கிறவர்களாய் வைக்கும்படியாய் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாய், கர்த்தருக்காக நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணேன் என்று சொன்ன ஜெய கிறிஸ்து அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம் வசனமாகிய விதையை நாம் நம் இருதயத்தில் எப்பொழுதும் விதைத்து வைத்துக் கொள்வோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் அது பலன் தரும்படியாய் அனுதினமும் சேமிப்போம். தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை அனுதினமும் கட்டளையிட அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையை கையாடுவோம். பொறுமையோடு இருந்து தேவ சமூகத்துல காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு பதிலளிப்பார். யாக்கோபு 5:8 சொல்லியிருக்கிறபடி நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கலாம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம். கர்த்தருக்காய் காத்திருப்போம். பொறுமையோடு செயல்படுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்துவார். நம்மை நடத்தும் கர்த்தருடைய கரத்துல பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான ஆண்டவரே மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய சொந்த இஷ்டமோ விருப்பமோ வேண்டாம்ப்பா, உம்முடைய சித்தம் எங்களில் நிறைவேறுவதாக. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.